நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. தகப்பனே, எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குப்பா. இது புது வருஷத்திற்கான ஆயத்தம். எங்களை ஆயத்தப்படுத்துறீங்கன்னாலே ஏதோ ஒரு நோக்கம் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும், இந்த தேசத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும், இந்த ஜபம் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்ச போதிலும், எங்களை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இந்த ஜபத்துல கலந்து கொள்றதுக்கு உதவி செய்வீரே. ஆனால் எங்களை கொண்டு நீர் ஏதோ ஒன்று புதிய ஆண்டுல நீர் வைத்திருக்கிறீர். ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் இல்லாம எங்களை நீங்க இந்த இடத்துல கொண்டு வரலன்னு நாங்க நம்புறோம். இந்த ஜபத்துல கலந்து கொள்ள வைக்கலன்னு நம்புறோம். உங்க கரங்கள் எல்லாம் தாழ்த்தும். நீர் எங்களை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போறோம். ஒருவேளை முழங்கால நிற்க முடியாதவர்கள் நீங்கள் கீழே உட்கார்ந்து கூட கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து இன்றைக்கு இந்த 3ஆம் நாளிலே ஆண்டவர் வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 3 நாட்களாக 2021வது வருஷம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறார், எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார் என்கிறதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். முதல் நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்களோடு எத்தனை பேர் வருகிற ஆண்டு இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் முன்கூட்டியே வாக்கு கொடுத்தாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். 2வது நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நான் உனக்கு துணை நிற்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டு ஆண்டவர் எனக்கு துணையாய் நிற்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். உலகமே எதிர்க்கலாம், என் சொந்தங்கள் எல்லாரும் எதிர்க்கலாம், நான் நம்பினவர்கள் எல்லாரும் எதிர்க்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்பாரே. ஆனால் நான் நம்புறேன், எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது. சத்துருக்களுக்கு முன்பாய் எனக்கு ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த 3வது நாள் நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார். நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால், நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே பார்த்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்து உங்கள் பலன் இழந்து போய் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உண்மையா பாஸ்டர் சொல்ல போனா, வெளி தோற்றத்திற்கு நான் ஒரு பலன் உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு நிறைய பலன் உள்ளவன மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா என்னை தொட்டா நான் விழுந்துருவேன்,
என்ன ஓங்கி ஒரு திட்டுனா அவ்வளவுதான், நான் கீழே விழுந்துருவேன். எனக்கு உள்ள பலனே இல்லை. எல்லாருக்கும் முன்பாகவும் பலன் உள்ளவனை போல நான் காண்பித்து கொள்ளுகிறேன், எனக்கு ஆனா பலனே இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால் நமக்கு பலன் தருகிற ஒரு கண்மலை. இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் நம்மை பலப்படுத்தலாம். நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு அப்படி செய்வேன்ப்பா அப்படின்னு பலப்படுத்தலாம். ஆனால் அந்த பலன் ரொம்ப நேரம் நமக்கு இருக்க போறதில்லை. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், யாரெல்லாம் மனதிலையும் சரீரத்திலையும் பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ உங்களை வருகிற ஆண்டு கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்துவார். நீங்கள் பலவீனப்பட்ட இடத்திலே, நீங்கள் சோர்ந்து போன இடத்திலே கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. காலை நேரத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் எதற்காக நம்மை பலப்படுத்துவாராமா? முதலாவதாக நாம் போராட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய தேவன் நம்ம சில காரியங்களிலே போராட வேண்டியது இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு இவங்களோட போராடுறதற்கு பலன் இல்லை, இந்த பிரச்சனையோட போராடுறதற்கு பலன் இல்லை. எத்தனை நாள் தான் நான் போராடுகிறது? எத்தனை நாள் தான் நான் போராடி ஜெபிப்பது? எத்தனை நாட்கள் நான் போராடி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவது? இனி எனக்கு போராடவே முடியல. இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க கூட நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம், பாஸ்டர் ஆண்டவர் இனி என்னை எடுத்துக்கணும், எனக்கு போராட பலன் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போறாருன்னா, உங்களை போராடுகிறதற்கு கர்த்தர் பலன் தரப்போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வருகிற ஆண்டுல நீங்கள் யாரோடெல்லாம் இவங்களோட போராட முடியாது, அவங்க தான் ஒருவேளை இந்த வருஷம் ஜெயிக்கிறவர்களா இருக்கலாம், நீங்கள் தோற்று போகிறவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு போராடுகிறதற்கு பலன் தருவாரே, ஆனால் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களை மேற்கொள்ள வைப்பார். அது சத்துருவினிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம், மனுஷனிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம். வேதம் யாக்கோபை குறித்து அப்படிதான் சொல்லுகிறது, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய நிறைய போராட்டங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நல்ல போராளியாய் ஆண்டவர் மாற்றுவார். சிலர் நினைக்கலாம், அவ்வளவுதான் கொஞ்ச நாள் இவன் நம்மளோட போராடுவான், அதுக்கப்புறம் விட்டுட்டு இவன் ஓடி போயிடுவான், இவன் நம்ம கூட நிக்க மாட்டான், இவனால போராட முடியாது, அதனால இவனுக்கு நிறைய பிரஷர் கொடுப்போம், இவனுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்போம். அப்படி உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ உங்களுடைய வீட்டிற்கு சுற்றியோ இல்லை என்றால் சத்துருவோ உங்களோடு போராடுனா, ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீங்களும் நானும் எது வரைக்கும் போராட போறோம் தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் போராடக்கூடிய சகல பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். போராட்டத்துல நம்ம சோர்ந்து போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதற்கு பலன் தருகிறார் என்றால் போராட பலன் தருகிறார். இரண்டாவது நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினாரு, கர்த்தர் போராடுறதற்கு பலன் தருகிறது மட்டுமல்ல, தாங்கக்கூடிய பலன் தருகிறவராமா. சிலர் அடிக்கடி சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை தான், என்னால தாங்கவே முடியல, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, நான் என்னத்தை போய் தாங்குகிறது, இனி இந்த போராட்டம் தொடர்ந்தால், இனி இந்த பிரச்சனை தொடர்ந்தால் நான் தாங்க மாட்டேன், ஏதாவது ஒண்ணு பண்ணிக்குவேன், என்னென்னமோ சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை வேறு விரிப்பாரே, ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தருவார்னா, உங்களை தாங்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவனுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் தந்தார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவமானங்கள், நிந்தைகள், பழி சொற்கள்
எத்தனையோ வந்துருச்சு, ஆனா எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். பரிசுத்தவான்களுக்கு எப்படி தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தந்தாரோ அதே போல வருகிற ஆண்டும் நீங்கள் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு எதற்காய் பலன் தருவார் என்றால், கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவாராமா. ஆமேன் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இதுவரையிலையும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சில காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு தடையா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், என்னால நிறைவேற்றவே முடியாது, எனக்கு ஒரு காலத்துல தரிசனம் இருந்தது உண்மைதான், நான் ஜெபிச்சது உண்மைதான். அல்லனா நீங்கள் ஒருவேளை துவங்கி இருக்கலாம். துவங்கின நீங்கள் நீ முடிப்போம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு சுத்தமா இல்லாம போயிருக்கலாம். பாஸ்டர், நான் ஆரம்பிச்சது உண்மைதான் பாஸ்டர், ஆனா நான் முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்னிடத்துல பலன் இல்லை, என்னிடத்துல எந்த திறமைகளும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்க மூலமாய் ஒரு காரியத்தை கர்த்தர் துவங்குவாரே ஆனால் உங்க மூலமாய் அதை நிறைவேற்றுவதற்கும் வல்லவராயிருக்கிறார். உங்க கை அஸ்திபாரம் போட்டது, அந்த கையே அதை திறக்கவும் கர்த்தர் பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்க கைகளை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டே அதை முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பலன் இழந்து வந்திருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அதை நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கு பலன் தருவேன். என் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், நான் ஆரம்பிச்சதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், என் பிள்ளைகளை பெத்தெடுத்த ஆனா வளர்த்துவதற்கு எனக்கு பலன் இல்லை, நான் கடைசி வரைக்கும் இவர்களை கரை சேர்ப்பேனா, நான் நடத்துவேனா அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை ஏங்குமானால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல அப்படி இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை தந்திருக்க மாட்டாரு. அப்படி இல்லைன்னா கர்த்தர் உங்க மூலமா அதை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாரு. உங்க மூலமாய் கர்த்தர் ஆரம்பிச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. உங்களுக்கு தந்த கர்த்தர் அதை கடைசி வரைக்கும் கரை கொண்டு சேர்க்கக்கூடிய பலனை அவர் ஒருவரே உங்களுக்கு கட்டளையிடுவார். நான் நம்புறேன். இந்த ஜெபத்தை ஆண்டவர் எதற்காக இப்படி கர்த்தர் முன்குறித்தார் என்றால், உங்களை பலப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த காரியத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது வேறு ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். கர்த்தருடைய பலன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்கிறதை குறித்து வேகமாய் நம்ம தியானிச்சு நம்ம இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 18வது வசனத்தை வாசிக்க போகிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. நீங்கள் அந்த 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பேதுரு என்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, அதாவது தேவனுடைய சீடர்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சீடன் தான் இந்த பேதுரு. இந்த பேதுரு ஆண்டவரோடு கூட நடந்தவன், மிகவும் ஊழியத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒருவன் தான் இந்த பேதுரு. நீங்கள் இவனை குறித்து அநேக இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். எல்லா இடத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இவன் முன்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆண்டவர் கடல்
மேல நடந்து வர்றாரு. அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நடந்து வருகிறது நீரே, ஆனால் நானும் நடந்து வரட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, உடனே நடந்து வாப்பா அப்படின்றாரு. ஆனா அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, நிக்கவே முடியல. சுத்தி அடிக்கிற காற்றுகளை எல்லாம் பார்த்த உடனே அப்படியே மடிந்து போனான். உடனே கர்த்தர், அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு ஆண்டவர் அவனை தூக்கி விட்டாரு. அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்னாடி அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ என்ன 3 தரம் என்ன பண்ணுவ? மறுதலிப்ப. உடனே அவன் சொன்னான், இல்ல இல்ல இல்ல, காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன், நானாவது உங்களை மறுதலிக்கிறதாவது. ஆனா இப்படிப்பட்ட இந்த பேதுரு, வேதம் சொல்லுது பேதுருன்ற பேருடைய அர்த்தம் நாணல் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆண்டவரை சேவல் கூவுறதற்கு முன்பாக 3 தரம் மறுதலித்தான். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் நினைச்சது மாதிரி என்னால பலனா இருக்க முடியல, நான் நிறைய தீர்மானங்களை எடுத்தேன், ஆனா அந்த தீர்மானத்துல என்னால நிற்கவே முடியல அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவர் ஒரு பெரிய பலத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். இந்த பலன் என்ன செஞ்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு கோழையாய் இருந்த இந்த பேதுருவை தைரியசாலியாய் மாற்றினது. நீங்கள் இந்த பேதுருனுடைய அடுத்த அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவன் போய் நின்று பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் 5000 3000 அப்படின்னு ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ இவன் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உடனே அவனை கைது பண்றாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க. ஆனா இந்த பேதுரு எதற்குமே பயப்படலை. கடைசியில் இவனை நாங்க உன்னை கொல்ல போறோம், நாங்க உங்களை ரத்த சாட்சியா கொடுக்க போறோம், உன்னை சிலுவையில் அறைய போறோம் அப்படின்னு சொல்லும் போது கூட தன்னுடைய மரணத்தை குறித்து எவ்வளவேனும் பயப்படாம என்னை தலைகீழ சிலுவையில் அடிங்கன்னு தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தான். அப்ப நான் என்ன நம்புறேன், ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளே வருமானால் யாரெல்லாம் கோழைகளா இருக்கிறீர்களோ அவர்களை தைரியசாலிகள் மாற்றும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2020வது வருடம் இந்த ஜெபத்திலே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் கோழைகளாய் இருக்கலாம், நீங்கள் கோழைகளாய் மாற்றப்பட்டிருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய வார்த்தை இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கிற சில சம்பவத்தினால உங்களுக்கு தைரியத்தை அனைத்தையும் நீங்கள் இழந்து போனவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தைரியம் சுத்தமா இல்லை பாஸ்டர், என்னை நான் பலவீனப்பட்டு போனேன். ஆனா இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது உங்களை அறியாமல் ஒரு தைரியம் வரும். இந்த ஜெபம் முடிக்கும் போதே ஒரு தைரியம் வரும். இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது நீங்கள் தைரியத்தோடு புறப்பட்டு போக போகிறீர்கள். பழைய தைரியம், இதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தைரியத்தை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்துல, இனி இருக்கிற உலகத்துல வாழ்றதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, தைரியம் ரொம்ப தேவை. தைரியம் இல்லாத ஒரு மனுஷனால இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மை சுற்றிலும் பயப்படுத்துகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. நீங்க டிவியை திறந்தா யாரை பார்த்தாலும் பயப்படுகிற செய்தி தான் கேட்கிறது. இந்த கொரோனா வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மன அழுத்தத்திற்கு ஆளானார்கள். அந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, அவங்க அதிகமான இந்த நியூஸை கேட்டு கேட்டு தான் அவங்க மனசுல பலவீனம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு இவ்வளோ பேர் அட்மிட் ஆயிட்டாங்க. இந்த செய்தியை கேட்க 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 நிறைய பேருடைய தைரியம் போய் நிறைய பேர் கோழைகளாய் மாற்றப்பட்டார்கள். அப்போ இனி வாழ்கிற உலகத்தை பொறுத்த அளவில் எல்லாருக்குள்ளேயும் என்ன செய்தி தான் வரும் அப்படின்னா, தைரியமற்ற செய்தி, நம்மை கோழையாக்குற செய்தி. எங்க போனாலும் நம்மளை முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது மகிமையை கொடுக்கிறார், ஒரு புது அபிஷேகத்தை கொடுக்கிறார். இல்ல இல்ல, உன்னை நான் தைரியசாலியாய் நான் நிறுத்துவேன்.
ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வரும்போது அதற்கு விரோதமாய் கொடி பிடிக்கக்கூடிய தைரியம், உனக்கு விரோதமாய் யுத்தம் எழும்பும் போது அதிலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம், உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சகல பொறுப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய தைரியத்தை இதோ கர்த்தர் இப்பொழுது இந்த ஜெபத்திலே அநேகருக்கு கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி எனக்கு அது வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். 2021 வருஷம் கர்த்தாவே, கோழையாய் இருக்கிற என்னை தைரியசாலியாய் மாற்ற நீர் வாரும், நீர் வாரும் தகப்பனே, நீர் வாரும். அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமென் சொல்லுங்கள். உண்மையிலே நிறைய பேர் என்னிடத்துல வந்து இதே வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. நீங்க இவ்வளவு தைரியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. நிறைய பேர் என்னிடத்துல கவுன்சிலிங் வரும்போது, இல்லை என்றால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் குறித்து அறிந்தவர்கள் நிறைய பேர், பரவாயில்லையே இவ்வளோ தைரியமாக இதை செய்கிறீங்களே. அப்போ நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நினைப்பேன், இந்த ஜபத்திலே இருக்கிற, இந்த ஜபத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரை விட ஒரு நாள் நான் கோழை. அதை நான் அடிக்கடி சொல்றேன். வெறும் ஃபோன், செல்போன் வந்து என் வீட்டில் ஒரு ரூம்ல அடிச்சிட்டு இருந்தா அந்த செல்போனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியாது. செல்போன் அடிக்கும் போதே நெஞ்சு படப்படன்னு அடிக்கும். யார் கால் பண்ண போறாங்களோ, என்ன ஃபோன் வரப்போதோ அப்படின்ற ஒரு பயம். அவ்வளவு பயப்பட்டு கோழையா இருந்த என்னை இன்றைக்கு கர்த்தர் நிறைய பேருக்கு முன்பாய் கர்த்தர் அவருடைய பலத்தை கொடுத்து கர்த்தர் தைரியசாலியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். 2021 வருஷம் கர்த்தருடைய பலன் கோழையா இருக்கிற உங்களை தைரியசாலிகளாய் மாற்றும், தைரியசாலிகளாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவது, ஆண்டவருடைய பலன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன செய்யும்? இந்த காரியத்தை எல்லாம் எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது யாரெல்லாம் அதை ரிசீவ் பண்ணி திரும்ப 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 அதற்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமென் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறோம். நீங்க தயவு செய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை விட்டுறாதீங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்போது நீங்க இதெல்லாம் எழுதி வச்சு இதற்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, அடுத்த ஆண்டு நீங்க இதெல்லாம் எனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்தீங்க, நீங்க எனக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நீங்கள் அதை 5வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால், ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் விசை வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இங்கே நன்றாய் கவனிங்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்கிறதுக்கு அவனுக்கு பலன் இல்லை. அவன் என்ன சொல்றான் ஆண்டவரிடத்துல, ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து படுத்து கிடந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. சோ அவன் எதுக்கு வந்துட்டான் அப்படின்னா, மழையை நிறுத்தினவன் இவன் மூலமாய் ஆண்டவர் இவன் வாயினால என்ன வார்த்தையை சொல்றானோ அந்த வார்த்தை அப்படியே நடந்துருச்சு இது வரைக்கும். ஆனா இவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோர்வு, இவன் பலவீனப்பட்டு போயிட்டான்.
வேதம் சொல்லுது, ஒரு சூறை செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு ஆண்டவரிடத்துல சொல்றேன், இனி ஒரு அடி கூட நடக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, என் ஜீவனை இந்த இடத்திலிருந்தே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தூதனை அனுப்பி கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்துகிறார், அப்பமையும் தண்ணீரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வசனமும் பரிசுத்த ஆவியானுடைய பலனும். நம்மும் அப்படிதான் சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறதற்கு வசனத்தை அனுப்புறாரு. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தட்டி நம்மளை எழுப்புறார். அப்படி இவனுக்கு முதல் விஷயம் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தட்டி எழுப்புறாரு. ஆனா திரும்பவும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சோர்வனுடைய உச்சகட்டத்தில் அதை புசித்துட்டு திரும்பவும் படுத்துட்டான். இரண்டாவது விசை ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லை. உடனே அந்த சாப்பாடை புசிச்சிட்டு இரவும் பகலும் 40 நாட்கள் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இனி ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு தேவ மனுஷனுக்கு கர்த்தருடைய பலன் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பலத்தினால 40 நாட்கள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். இன்றைக்கு ஆண்டவர் இரண்டாவதாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் ஒருவேளை எலியாவை போல இந்த இடத்துல வந்திருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பலன், உன்னதமானவருடைய பலன் உங்களுக்குள்ளே கடந்து வந்து இப்ப என்ன சொல்லுது தெரியுமா? உன்னுடைய ஓட்டம் முடியல, உன்னுடைய வாழ்க்கை முடியல, கர்த்தர் உன்னை வெகு தூரம் ஓட வைக்க போகிறார். காலாட்களோட ஓடும் போது நீங்கள் இளைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கே இருக்கிற அநேகரை கர்த்தர் குதிரைகளோடு ஓட செய்ய போகிறாரு. வருகிற ஆண்டு நீங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற வருடம் அல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? நீ சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற இடம் இதுவல்ல, இதுவல்ல, இதுவல்ல. நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும். இந்த ஜபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லி வந்திருக்கலாம், இதுக்கு மேல ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு. அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னை வெகு தூரம் நான் கொண்டு போகிறேன், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைக்க போகிறேன். கர்த்தர் இந்த ஒரு வாரம் முழங்கால் யுத்த ஜபத்துல உங்களுக்கு கொடுக்கிற அந்த பலன், ஹல்லேலூயா, வருகிற ஆண்டு உங்களை வெகு தூர பிரயாணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுவரையிலும் படுத்து கிடந்த நீங்கள் இனி ஒரு பெரிய பிரயாணம் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கைகளை மேல உயர்த்தி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. நீ சோர்ந்து போய் கிடக்க வேண்டிய ஆள் இல்லை, உன் தரிசனம் மூடி போகல. கர்த்தர் உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார், கர்த்தர் உங்களுக்கு புது பலனை கொடுக்க விரும்புகிறார். இல்ல, உங்களுடைய ஓட்டம் இனிதான் ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் இனிதான் உங்களை ஓட்டத்தை கர்த்தர் தொடங்கி கர்த்தர் முடிக்க போகிறார். சத்தமா எல்லாரும் ஆமே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. அப்படியே ஒரு ஜபத்தை ஏறிடுங்க. இப்போ அந்த பலன் இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். சாமி, நான் தான் அப்படி வந்தேன், நான் தான் அப்படி வந்தேன், நான் படுத்துட்டேன்ப்பா, நான் ஒரு இடத்துல ஓரத்துல படுத்துட்டேன், நான் நினைச்சது எதுவுமே நீ நடக்காது, நான் என்னத்தை நீ செய்ய போறேன், என் ஓட்டம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய தரிசனம் முடிஞ்சிருச்சு. இதற்காகவா அழைச்சார்? இதற்காகவா வேறு பிரித்தார்? இதற்காகவா என்னை ரட்சித்தார்? இதற்காகவா என்னை இணைத்தார்? ஆனால் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு இந்த மாலை வேளையில திரும்பவும் திருவிழம் பற்றுகிறார். இல்லை இல்லை, இனிதான் உன்னுடைய ஓட்டத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். 2021 வருஷம் தான் இங்கே இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் ஓட பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை நிறுத்துகிறார், அந்த ஓட்ட பந்தயத்திலே நிறுத்துகிறார். கர்த்தரும் உங்களோடு சேர்ந்து உங்களை உற்சாகப்படுத்தி ஓட பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, படுத்து கிடக்கிறதுக்கு, சோர்வாய் கிடக்கிறதுக்கு உங்களை விடவே விடாது. ஆமென் சொல்லுவோம்.
அது உள்ளுக்குள்ளே இருந்து தட்டி சொல்லிட்டே இருக்கும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது ஒன்று, கூடி போனால் ஒரு நாள் இல்லை அப்படின்னா ஒரு 2 நாளெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ அப்படியே எக்ஸ்ட்ரீம் போனால் 3 நாள், அவ்வளோதான். என்னுடைய சோர்வை பொறுத்த அளவில் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் 3 நாள், 3 நாளைக்குள்ள ஆண்டவர் எப்படியாவது ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தட்டி, நீ இங்கே படுத்து கிடக்க வேண்டியவன் இல்லைப்பா, நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ நடைய ஆரம்பிச்சிருன்னு கர்த்தர் என்னை உந்தி தள்ளதை நான் பார்த்துருக்கிறேன். இந்த அனுபவம் இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்க எல்லாருக்கும் வருகிற ஆண்டு கர்த்தர் தருவார். ஆமென். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் 1 வருஷமா சோர்ந்து போய் படுத்து கிடக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் 3 நாள் எப்படி சொல்றீங்கன்னு தெரில, நான்லாம் 6 மாசமா ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துருக்கிறேன். நான் சரியாக வாழ்ந்து 1 வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலத்தை கர்த்தர் தரப்போறார். ஆமென் சொல்லுங்கள். 3ஆவதாக ஆண்டவருடைய பலன் ஒரு மனுஷனை என்ன செய்யும் அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது இன்னொரு வசனம் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரத்திலே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? 28வது வசனம். அதற்கு சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்ணுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தியரின் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையிலையும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் எல்லார் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இங்கே சிம்சோன் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பவும் ஒரு தேவனுடைய பலன் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுத்திருந்தார். ஆனா அந்த பலத்தை அவன் இழந்துட்டான். அந்த பலத்தை இழந்ததுனால அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு போயிருச்சு, அவனுடைய ஊழியம் அவனை விட்டு போயிருச்சு. அப்போ திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறான், என்னை இந்த ஒரு விசை மாத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே, உங்க பலன் இல்லாம நான் ரொம்ப சிரமப்படுறேன், உங்க பலன் இல்லாதனால என் கண்ணெல்லாம் நோண்டிட்டாங்க. அப்போ கடைசியாக ஆண்டவர் திரும்பவும் சிம்சோனுக்கு பலன் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு விரோதமாய் இருந்த அத்தனை எதிரிகளையும் அவன் தோற்கடிக்கக்கூடிய அபிஷேகம் அதுல இருந்துச்சு. ஆமேன் சொல்லுங்க. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் நிறைய பேர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனை இழந்திருக்கலாம். எனக்கு ஒரு காலத்தில் நல்ல பலன் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, அந்த பலத்தை நான் இழந்துட்டேன். ஆனா இன்றைக்கு இந்த ஜெபத்தில் திரும்பவும் அந்த பலனுக்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய பலன் 3வது உங்களுக்குள்ள வரும்போது நான் நம்புறேன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளும் உங்களோட போராடின சத்துரு வருகிற ஆண்டு போராட போவது இல்லை. ஏனென்றால் அவன் வெட்கப்பட்டு போறான். கர்த்தர் நம்மளை ஜெயிக்க பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால நின்று, முடியாதவருடைய எழும்பி நின்று கொண்டு ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஒன்று மட்டும் கேட்க போறோம், என்னை பலப்படுத்தும், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு 3வது நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம். 2021வது வருஷம் கர்த்தர் நம்மை பலத்தால் இடை கட்ட போகிறார். நம்மை கர்த்தர் பலத்தால் இடை கட்ட போகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். இந்த வருடம் போதும் என்று நினைத்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்த போகிறார். இனி உங்கள் பலன் அல்ல, உங்கள் சரீர பலன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தேவனே என்னை பலப்படுத்தும், உம்முடைய பலத்தை எனக்கு தாரும்.
கேளுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட கேளுங்க. இந்த உலகத்தை ஜெயிக்க, சத்துருவை ஜெயிக்க, மகனே உனக்கு உன் பலன் அல்ல, தேவ பலன் உனக்கு வேண்டும். தேவ பலன் உனக்கு வேண்டும். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசுப்பா உங்க பலன் எனக்கு தாரும் என்று கேளுங்க. தாங்க ஆண்டவரே, உங்க பலன் எனக்கு தாரும் ஆண்டவரே. கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க, உங்க பலன் எனக்கு தாரும். ஹல்லேலூயா. போராட்டங்கள் எல்லாம் சூழ்ந்ததால மனம் நொந்து போய் தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஆனால் சோராது ஜெபிக்கிறதுக்கு உங்க பலன் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். ஓ பலன் தாருமே, பலன் தாரும். எல்லாரும் கேளுங்க, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாரும். என்னை நிரப்பி பலன் தாரும், என்னை நிரப்பிடும். போராட்டங்கள் சூழ்ந்ததாலே மனம் நொந்து நிற்கின்றேனே. சோராது ஓடிட, சோராது ஓடிட உந்தன் பலன் தாருமே. எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி பலன் தாரும், பலன் தாரும். ஓ பலன் தாரும், ஓ பலன் தாரும். என்னை சொல்லுவோம், பலன் தாருமே, பலன் தாரும். இயேசுவே, பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பலன். ஓ மாம்சம் என்னில் மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறே. பரிசுத்த வாழ உந்தன் பலன் தாரும். அப்படி ஓப்பனா இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கேட்க போறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை திறந்து பாருங்கள். சிம்சோன் தன்னுடைய பலத்தால எதிரிய வீழ்த்தணும்னு நினைச்சிட்டான். அதான் தெளிலாள் வந்து, சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டாங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட் அவனுக்குள்ள இருந்துச்சு. எனக்குள்ள என்ன இருக்கு? எனக்குள்ள என்ன இருக்கு? பலன் இருக்கு. அந்த பலத்தினால 2 டைம் 3 டைம் தான் மேற்கொள்ள முடிஞ்சிருச்சு. ஆனா 4வது டைம் அவனால என்ன பண்ண முடியல. இங்க இருக்கிற நிறைய பேரு உங்களுடைய பலத்தினால சில நேரத்துல ஒரு 3 பிரச்சனை 4 பிரச்சனை தான் ஓவர் கம் பண்ண முடியும். சில சூழ்நிலைய என்னால ஓவர் கம் பண்ணவே முடியலன்னு சொல்லாதீங்க. அது யார் உங்களோட கூட இருந்தாதான் ஓவர் கம் பண்ண முடியும்? சொல்லுங்க. அது ஆண்டவருடைய பலத்தால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. இதை நான் என்னுடைய வாழ்க்கையில நேருக்கு நேர் பார்த்திருக்கிறேன். ஒரு காரியத்துல என்னால எத்தனையோ பேருக்கு சவால் விட்டேன். நான் அந்த காரியத்தை குறித்து நிறைய பேருக்கு சவால் விட்டேன். இல்ல நான்லாம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்ப்பா, நான்லாம் அந்த காரியத்தெல்லாம் ஈஸியா ஓவர் கம் பண்ணிடுவேன்ப்பா, பயங்கரமா சவால் விட்டேன். ஆனா அதே காரியம் என்னுடைய வாழ்க்கையில தொற்றுச்சு. என்னால ஓவர் கம் பண்ணவே முடியல. எனக்கு நல்லாவே தெரியுது ஆண்டவருடைய நடத்துது அதுல இல்ல, ஆண்டவருடைய சித்தம் அதுல இல்ல, ஆண்டவர் என்ன வேற பாதையில தான் வச்சிருக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என்னால ஓவர் கம் பண்ணவே முடியல. கடைசியில ஒரு 7 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, என்னால முடியலப்பா, நான் நிறைய பேரிடத்துல சவால் விட்டது உண்மைதான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த விஷயத்திலிருந்து எனக்கு வெளியே வர்றதற்கு உங்க பலன் தான் வேணும்னு கேட்டேன்.
அந்த 7 நாட்கள் போராடின கர்த்தர் சமூகத்துல கொடுத்ததற்கு பிறகு ஆண்டவரே அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப நினைக்கிறேன், நான் மட்டும் அன்னைக்கு அந்த விஷயத்திற்காக ஜெயிக்கிறதுக்கு பலனை வாங்கல அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழியத்தை நான் செஞ்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு உங்க முன்பாக ஊழியக்காரனா நின்றுக்கவே முடியாது. என்னுடைய பாதை, என்னுடைய ட்ராக்கே வேற மாதிரி போயிருக்கும். நான் வேற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருப்பேன். இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். இன்றைக்கு இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு 100% அது கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க போகிற பாதை ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும். ஆனா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஓவர் கம் பண்ணவே முடியாது. நீங்க அதுக்கு அடிமையா இருப்பீங்க. கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க ஆண்டவரிடத்துல பலத்தை கேளுங்க. என்னால முடியலப்பான்னு சொல்லுங்க. கர்த்தரே உங்களை பலப்படுத்தி அதிலிருந்து அழகா வெளியே கொண்டு வருவாரு. உங்களுக்காக ஒரு பெரிய மாணிக்கியத்தையே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா சத்துரு என்ன பண்றான் தெரியுமா? மண்ணை உங்களுக்கு காமிச்சு மாணிக்கத்தை எடுக்கணும்னு வகை பார்க்கிறான். இல்லை, நீங்க விட்டுறவே கூடாது. ஸோ இன்றைக்கு எல்லாரும் இந்த ஜபத்தை முடிக்கிறதுக்குள்ளாடி, ஆண்டவரே 2021 வருஷத்துல ஏன் பலத்துல நான் உள்ள நுழைகிறதுக்கு விரும்பலப்பா. யாருடைய பலத்தால தான் நான் போக விரும்புறேன்? எலியாவுக்கு கொடுத்த அதே வசனம், அதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு தரணும். நான் ஜெயித்து வெகு தூரம் நான் ஓடணும். ஆண்டவரே, வருகிற ஆண்டு இதுவரைக்கும் நான் தொற்றாத உயர்வுகளை நான் தொடர்றதுக்கு கர்த்தர் பலன் தரணும். எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல ஜபமாய் கேளுங்க. ஆண்டவரே, உங்க பலன் எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கேளுங்க, அப்பா சமூகத்துல கேளுங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவரே, அந்த பலன் எனக்கு தாரும். ஊழியம் செய்கிறதற்கு பலன் தாருமப்பா. உபவாசம் இருக்கிறதுக்கு பலன் தாருமப்பா. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் தாருமப்பா. ஆண்டவரே, சத்துருவை ஜெயிக்கிறதற்கு எனக்கு பலன் வேணும். உங்க பலன் இப்போ இந்த மாலை வேளையில ராஜாவே, எனக்கு உங்க பலத்திற்காய் கெஞ்சுறேன். உங்க பலன் எனக்கு தேவை. இந்த ஜபத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த ஜபத்துல அட்டெண்ட் பண்றாங்களோ, அவங்க அத்தனை பேருக்கும் இப்பொழுது கர்த்தருடைய பலன் அவர்கள் இருக்கிற இடத்துல கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலன் அவர்களுக்குள்ள இறங்கும் போது அவர்களை அறியாமல் ஒரு உற்சாகம் வருவதாக, ஒரு தைரியம் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இப்பொழுது போராடக்கூடிய பலன், தாங்கக்கூடிய பலன், நிறைவேற்றக்கூடிய பலன் இப்பொழுது இறங்குவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ பலன் தாருமே, பலன் தாரு. எஸ், உங்க சத்தம் அப்படியே வான பரியந்தம். பலன் தாருமே அப்பா. பலத்தால், உங்க பலத்தால், இயேசுவே, இயேசுவே, பலத்தால் என்னை நிரப்பி. இந்த 3வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திற்காக கோடி நன்றி. எங்களுக்கு இந்த ஜெபத்துல கலந்து கொள்றதற்கு நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்று நாங்க நம்புறோம். நானும் உன்னை பலப்படுத்துவேன். இதை தவிர வேற எங்களுக்கு வேற என்னப்பா வேணும்? நாங்க வர்ற வருஷத்துல காலடி எடுத்து வச்சு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு போகும்போது பின்னாடி உட்கார்ந்து நான் கூட இருக்கிறப்பா, உன்னை பலப்படுத்துவேன்னு நீங்க பலப்படுத்திட்டீங்கன்னா போதும்பா, போதும்பா. எவ்வளோ பெரிய மதுளையும் நாங்க தாண்டுவோம், எவ்வளோ பெரிய அக்னியை நாங்க தாண்டுவோம். தண்ணீர் எங்களை சேதப்படுத்தாது, வெள்ளங்கள் எங்களை ஒன்றும் செய்யாதுன்னு நாங்க நம்புறோம். ஹல்லேலூயா.
உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க மகிமை உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும். எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்த இடத்திற்காக உங்கள்கிட்ட கேட்டுட்டே தான்ப்பா இருக்கோம். எங்க ஜெபம் உங்க சமூகத்துல வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க காலதாமதம் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆனாலும் நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி உங்க சித்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியல, உங்க சித்தத்திற்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜயோக்கியமா நாங்க ஒரு இடத்துல, சொந்தமான இடத்துல உங்களை ஆராதிக்கிறதுக்கு எங்களை நம்புங்கப்பா. இந்த இடத்தை விட்டு இனி எங்களை அனுப்ப வேண்டாம்ப்பா. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா மாறிடட்டும் ஆண்டவரே. ஏசேக்கு எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, சித்தனாவும் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா தான் மாறணும் ஆண்டவரே. இது ரகபோத்தா மாறணும். இந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினார். அது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. இதற்காக உழைக்கிற, கொடுக்கிற எத்தனை பேர் இருக்காங்கப்பா. இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்க, அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்திற்காக ₹1 கொடுத்தா கூட அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கட்டும். தொடர்ந்து உடைய மகிமை நடத்தட்டும். நாளைக்கு காலையில் உங்களை நோக்கி நாங்கள் வரும்போது உங்க பிரசன்னத்தை இந்த 3 நாள் இருந்ததை விட அதிகமா எங்களுக்கு தந்துருங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை நிறைய பேருக்கு ஆன்லைனில் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செய்திகள் போய் சேரட்டும். தொடர்ந்து கலந்து கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.